ஹாய் ஆல், குட் மார்னிங். நான் புனேயில் இருக்கேன், அஃபீஷியல் ட்ரிப். ஸோ காலம்புற எழுந்துட்டேன் சீக்கிரம். ஸோ ஜஸ்ட் திங்கிங் ஒரு வாக் போகலான்னு. ஆக்சுவலாக ஜிம்முன்னு யோசித்தேன், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஷூஸ் எடுத்துன்னு வரல. ஸோ முடிஞ்சால் த்ரெட்மில் பண்ண முடிஞ்சால் இந்த செருப்போடு பண்ணலாம், இல்லைன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். டைம் இஸ் அபவுட் 5:12. சரி பார்க்கலாம், வில் கேட்ச் அப். யாருமே இல்லை இந்த ஜிம்மில். பட் லெட் மீ ட்ரை டு சும்மா டூ அட்லீஸ்ட் த்ரெட்மில்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். என்னோட ஃபோனும் சேர்த்து ஆடுறது. இந்த த்ரெட்மில் ரொம்ப கண்டியூசிவாக இல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது 246 ஸ்பீட் போடுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. நியரஸ்ட் கோச்செல்லாம் யாரும் இல்லை. ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ இந்த சைக்கிளிங் மட்டும் பண்ணிவிட்டு, இது பேர் என்னன்னு ஞாபகம் இருக்குது, அட்வான்ஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் மெஷின் நினைக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளோர் எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 30 மினிட்ஸ் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ கிளம்பி ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகணும். அதான் பிளான். இப்போ சத்திக்க மணி இங்கே ஒரு 6 o'clock ஆக போடுது. ஸோ ஐ ஷுட் லீவ் பை அபவுட் 7. கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். உங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறேன். ஓகே. வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. பட் ரொம்ப ஜர்க்கின் போடுற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஐம் நாட் வேரிங் அ ஜர்க்கின். கிளம்பியாச்சு, கேப் வந்தாச்சு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டிரைவர் டு கம் இன் அண்ட் தென் நீட் டு லீவ் ஃபார் த டே. பிரேக்ஃபாஸ்ட் ஓகேவாக இருந்தது, ரொம்ப சுமார். முதல்ல இந்த க்ரோசாண்ட்லாம் வாங்கினேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அப்புறம் ஒரு ஆம்லெட் சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு தோசை சாப்பிட்டேன். தோசையும் ரொம்ப சுமாராக இருந்தது. ஜஸ்ட் டு ஃபில் மை டம்மி, ப்ரோட்டீன் உள்ளே போட்டுக்க அண்ட் சாப்பாடு உள்ளே போட்டுக்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் லீவிங் ஃபார் த டே. See you in the evening. ரோடெல்லாம் ரொம்ப மோசங்க. கண்டிப்பாக அந்த ரோட்டில் ஒரு 4 நாள் போனால் பின்னாடி எல்லா நரம்பும் முதுகில் இருக்க எல்லா போன்ஸும் வந்துடும் கையோட. அப்படிதான் இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி டெய்லி இதில் இங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே வேலை பண்ணுற என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் என்னோட டீம் எக்ஸ்டெண்டட் டீம் மெம்பர்ஸ்லாம் 6 மணிக்கு கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு பஸ்ஸு 6-6:15. அப்போ தான் சிட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ ஐ திங்க் பை 7:30 அவங்க ஆஃபீஸ் ரீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தில் ஸ்டார்ட் தி டே பை 8:30. நல்ல விஷயம் என்னன்னா ஒரு 4 மணி 4:30 மணிக்கு பஸ் அவங்களுக்கு திருப்பியும் 4:30 பஸ் திருப்பியும். பட் பை த டைம் தே கோ ஹோம் வில் பி 6:30. எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க இவங்கன்னு எனக்கு புரியல. ரொம்ப டயரிங்காக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 5 days ஒர்க். ஐயோ பயங்கர படுத்தோன்னு தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் ஏதாவது வேலை பண்ணுவாங்களான்னு தெரியல. பாவம் பசங்க இருக்கும் இல்லையா. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் வில் ஹாவ் குக்ஸ். ஸோ தட் வீட்டுக்கு போய் சமைக்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக சமைக்க முடியாது இல்லையா, ரொம்ப லேட் ஆகிடும். எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க தெரியல. பட் இந்த ட்ராவல் எனக்கு ஜென்ரலாக பிடிக்கும். இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குன்னு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கிளம்பிட்டு அப்புறம் ஒரு 1 hour ஜேர்னின்னு பிடிக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். நான் பெங்களூரில் இருக்கும்போது கோரமங்கலா ஏர்போர்ட் ரோடில் இருக்கும்போதெல்லாம் அங்கேருந்து ஒயிட்ஃபீல்ட் போவேன். 45 minutes 1 hour ஆகும். அண்ட் ஆஃபீஸ் பஸ் இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் செம்ம ஜாலியாக இருந்தது. சாப்பாடு எடுத்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிக்னிக் போகிற மாதிரி போவேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இதுவாவது அட்லீஸ்ட் ஒரு டிஃபைன்டு டைம் தெரியாது 1 hour ஆகும் அப்படின்னு. பெங்களூரில் அதுவும் கிடையாது. 1 or 2 hours ஆகும், 2.5 hours ஆகும். பஸ்ஸு கிடைக்கும். சம்டைம்ஸ் பஸ் ரொம்ப முன்னாடி ப்ரைவேட் பஸ்ஸில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ டுக் ஆஃபீஸ் பஸ். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீடு மாற்றிட்டேன் ஒயிட்ஃபீல்டுக்கு.
பட் இந்த ஜேர்னி ஜென்ரலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்போ ஒரு நாள் பண்ணுறோம்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கு. இன்னும் ஒரு 2 minutes ஆஃபீஸ் வந்துடும். நான் உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாட் அலவுட். மேனுஃபேக்சரிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐ கேனாட் டேக் எனி வீடியோஸ் இன்சைட் தி கேம்பஸ். ஸோ அதனால் வெளியிலேருந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே. ஐயோ பயங்கரமாக ஆடுதுங்க. வீடியோ எடுக்கவே முடியல, ஆடினே இருக்கேன். நானும் ஆடுறேன், என் ஃபோனும் ஆடுறது. பட் எடுக்காமல் எப்படி இருக்கிறது உங்களுக்கு காமிக்கணும்ல. ஒரு 5 நிமிஷம் டென்ஷன் ஆயிட்டாங்க. வந்து இவர் ஏதோ தப்பாக போகிறாரோ, நம்ம ரூட் கரெக்டாக போகலையோன்னு. ஏன்னாக்கா நமக்கு பாஷை புரியாது, பாஷை புரியும், பேச தெரியாது. நம்ம ஒரு மாதிரி ரூட் ஏரியாவை சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஏரியா புரிஞ்சுட்டு ரூட் போட்டிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து திடீர்னு டவுட் வந்துடுது. ஐயோ இதெல்லாம் பார்த்த மாதிரியே நம்பகம் இல்லையே. ஒரு காடு மாதிரி வந்துனே இருக்கும், வேற ஏதாவது ரூட் எடுக்கிறாருன்னு தெரில. காடு மாதிரி இருக்குமே, காடே வரலையே அப்படின்னு. அப்புறம் நல்ல வேலை இப்போ திருப்பியும் 9 நிமிஷம் காமிக்கிறது. ஐயோப்பா பயங்கர ஜேர்னிமா, ரொம்ப லாங் ஜேர்னி. எனக்கு ஒரு 9:15 ஒரு மீட்டிங் இருக்கு. சீக்கிரம் போகணும். ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோஸ். ஓகே. ஆஃபீஸ் வந்ததும் அந்த என்ட்ரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். பட் டைம் ஆகிடுத்து, மறந்து போயிட்டேன், எடுக்கலை. நாளைக்கு எடுத்து போடுறேன். உள்ளே வந்துட்டேன்னு எடுக்கக்கூடாது எந்த வீடியோவுமே, அதனால் எடுக்கலை. ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுத்து, 4 மணி இப்போது. ஸோ கிளம்பணும். எல்லாரையும் சொன்னேன் இல்லையா, நான் சீக்கிரம் வந்துடுவாங்க அண்ட் சீக்கிரம் கிளம்பி போயிடுவாங்க. 4:20 4:30 பஸ்ஸு கிளம்பிடும். இன்றைக்கி நானும் அந்த பஸ் தான் எடுக்க போகிறேன் டில் half ஆஃப் த ரூட். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கேப் வச்சுன்னு போகிறேன். கேப்லாம் செம்ம காஸ்ட்லிங்க. நேற்றுக்கு வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் 750 பே பண்ணேன் 1 வீக்கு. இன்றைக்கும் வரும்போதும் 700 ஆச்சு. ஸோ நல்லா சரி இந்த ஆஃபீஸ் கேப் இருந்ததுன்னா சில பிளேஸஸ்க்கு டைரெக்டாக இருக்கும், ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த பிளேஸ்க்கு இல்லை, நடுவில் இறங்கி ஒரு கேப் புக் பண்ணோம். ப்ராப்ளம் இஸ் லாங்குவேஜ். நமக்கு ஹிந்தி வராது, நமக்கும் புரியாது. அதனால தான் பயமாக இருக்கே தவிர பயம் இல்லை. பட் ஜஸ்ட் பீயிங் கேர்ஃபுல், ரைட்? ஸோ மீட்டிங்ஸ்லாம் நல்லா போச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ, லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. என்ன பண்ண போகிறோம் அடுத்த இவ்வளோ நாளில் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டாக வந்தோம். நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ பிஸி டே, வெரி வெரி பிஸி டே. போயிட்டு ஹோட்டல் போயிட்டு அவ்வளோதான், கிராஷ் ஆக வேண்டியது தான். வேறு ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது. கொஞ்சம் வேலை பண்ணணும். மேபி போன உடனே கொஞ்சம் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு படுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். See you in another video. Bye.